how to write Java program, where to write program, how to compile how to run program. Okay, in the clarity way, how to write Java program, where to write Java program, to compile and how to run. In the questions answer வேணும் ரைட்டா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா where to write Java program, use any one of the editor, EDITOR, editor. Okay, ஸோ இப்போ இந்த எடிட்டர் பத்தி தெரியணும்னா what is editor? ஸோ எடிட்டர்ல பேசிக் எடிட்டர்னு இருக்கு. ரெண்டு மீடியம் லெவல் எடிட்டர், மூணு பவர்ஃபுல் எடிட்டர். ஓகே, ஸோ பேசிக் எடிட்டர், மீடியம் லெவல் எடிட்டர், இன்டர்மீடியட் எடிட்டர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பவர்ஃபுல் எடிட்டர். இன்டர்மீடியட் பேசிக் எடிட்டர், இன்டர்மீடியட் எடிட்டர், பவர்ஃபுல் எடிட்டர். இந்த பேசிக் எடிட்டர்னா என்னன்னா நீங்க நோட்பேட் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் எடிட்டர். நோட்பேட்னா இப்ப பாக்குற மாதிரியே தான் இருக்கும், பிளாக் கலர் பேக்ரவுண்டு, ஒயிட் கலர், ரைட்டா. ஸோ அதே வந்து இன்டர்மீடியட் எடிட்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட் பேடு பிளஸ் பிளஸ்னு ஒண்ணு இருக்கு, எடிட் பிளஸ்னு ஒண்ணு இருக்கு, ரைட்டா. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். எடிட் பிளஸ், சப்ளைம் டெக்ஸ்ட், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி கோட் பிளாக்னு கூட ஒன்று, சி பிளஸ் பிளஸ்க்கு கோட் பிளாக்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், ரைட்டா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் எடிட்டர். ஸோ ஒரு 4 கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும் இந்த எடிட்டர்ஸ்ல. ஓகே, ஒரு 4 கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது பவர்ஃபுல் எடிட்டர். இந்த பவர்ஃபுல் எடிட்டர் அப்படின்னா எக்லிப்ஸ், இதெல்லாம் கம்பெனில யூஸ் பண்றது, ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றதை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா. எக்லிப்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது இது நெட்பீன்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு இதுதான் நெட்பீன்ஸ். ஸோ அடுத்தது எஸ்டிஎஸ். ஓகே, எஸ்டிஎஸ் ஸ்ப்ரிங் டூல் ஷூட்னு சொல்லுவோம். ஓகே, எஸ்டிஎஸ்னா ஸ்ப்ரிங் டூல் ஷூட், இதுதான் எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் தி டாப் ஆஃப் எக்லிப்ஸ் திஸ் எஸ்டிஎஸ் இருக்கும், ரைட்டா. ஸோ அடுத்தது இதெல்லாம் கம்பெனில யூஸ் பண்றது, நம்மளும் இங்க நம்மளோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ண போறது. அடுத்தது IntelliJ. ஓகே, IntelliJ, TELLIJ. ஓகே, see IntelliJ ஐடியா. ஓகே, ஸோ இது ஒரு எடிட்டர், சரியா. ரொம்ப ரொம்ப இப்ப நம்ம ஒன்னா எக்லிப்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப நெட்பீன்ஸ் விட்டுருங்க, நெட்பீன்ஸ்னா நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்லிப்ஸ், ஆன் தி டாப் ஆஃப் எக்லிப்ஸ் ஸ்ப்ரிங் டூல் ஷூட், எஸ்டிஎஸ், IntelliJ, சரியா. ஸோ இப்போ நான் வில் ஷோ யூ த ஆல் எடிட்டர்ஸ். நோட்பேட் பாருங்க, இது நோட்பேடா.
இதென்ன Notepad. Am I clear? Yes. Basic editor Notepad. Yes. இதுல தான் உங்க ப்ரோகிராம்ஸ் எல்லாம் டைப் பண்ணுவீங்க. ரைட்டா? இது Notepad. One more thing. I will check whether it is available or not. ஏன்னா ஸ்டார்டிங்ஸ் டியூரேஷன்ஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எடிட்னு ஒண்ணு இல்ல இப்போ. ரைட்டா? இங்க எடிட்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எடிட்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். அது இங்க இப்ப வரல. ஏன்னா earlier days that was used. ஓகே. ஸோ இங்க நோட்பேட் கிளியரா? இந்த மாதிரி ஒரு நோட்பேட் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணி யூஸ் பண்றோம். அடுத்தது இன்டர்மீடியட் எடிட்டர்ல கேட்டகரியில நோட்பேட் பிளஸ் பிளஸ் இங்க தெரியுதா? இந்த இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. நோட்பேட் பிளஸ் பிளஸ்னா இதுல கோடிங் பாருங்க. கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கா? பேக்கேஜஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ், சரியா? இந்த கலர்ஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுதா? கிளியர்? இதுதான் ஜாவா. இது கோடிங். இந்த கோடிங்ல நம்ம கொடுக்குற டேர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் டபுள் கோட்டேஷன்ல கொடுத்தா ஒரு கலரு, நம்பர் கொடுத்தா ஒரு கலரு, கீவேர்ட்ஸ் கொடுத்தா ஒரு கலரு, சம்திங் லிட்டில் பிட் டிஃபரன்ஸ். அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்க, ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நம்ம இங்க இப்போ நான் என்டர் பண்ணாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் void add open and close இங்க போட்டிங்கனாவே பாருங்க, தெரியுதா? இங்க என்டர் பண்ணாம பாருங்க, இங்க ஒரு டேப் கொடுத்து தான் இங்க வந்திருக்கு. தெரியுதா? டைப் பண்றது எங்க டைப் ஆகுதுன்னு தெரியுதா? நம்ம கிளியர்? இந்த ஃபியூச்சர்லாம் இருக்கும். இன்டர்மீடியட் எடிட்டர்ல இந்த ஃபியூச்சர்லாம் இருக்கும். இங்க ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் இதெல்லாம் இந்த கலர் காம்பினேஷன் வாய்டு பாருங்க, கலர்ல வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் டபுள் கொட்டேஷன்ல ஏதாவது போட்டேன்னா அது வேற கலர்ல வரும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம்வாட் கலர் காம்பினேஷன்ல இருந்தோம் இன்டர்மீடியட் எடிட்டர். ஓகே, கிளியர்? இதுல கன்ஃபியூஷன் இருக்கா? No sir. ஓகே. ஸோ இப்போ இது வந்து நோட்பேட் பிளஸ் பிளஸ். நம்ம இப்ப பார்த்தது என்னது? நோட்பேட் பிளஸ் பிளஸ். இதெல்லாம் பேசிக்கா இப்போ பிராக்டிஸ் பண்ற இந்த டைம்ல, ஓகே, as a develop as a learner. ஓகே, இப்ப லேர்னர் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. புரியுதா? லேர்னர் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அதனால you have to use either notepad or notepad plus plus only. இதுதான் யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் எனிதிங். ஓகே, அதர்ஸ் நான் மத்ததெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா நான் சொல்லும் போது தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. EditPlus, SublimeText, CodeBlock, அதாவது இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நோ ப்ராப்ளம், இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ நோட்பேட் பிளஸ் பிளஸ் யூ கேன் ஸ்டார்ட் வித் நோட்பேட் அண்ட் ஃபர்ஸ்ட் நோட்பேட் தென் நோட்பேட் பிளஸ் பிளஸ். ஓகே, ஸோ ரெண்டாவது பவர்ஃபுல் எடிட்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா we are going to use Eclipse, Spring Tool Shoot. இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம். IntelliJ, ஈவன் we are not going to use. ஏன்னா பைத்தான் இதெல்லாம் போகும்போது IntelliJ நல்லா சப்போர்ட் பண்ணும். ஜாவாக்கும் பைத்தான் எல்லாத்துக்குமே காமனா சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ நமக்கு வந்து ஸ்ப்ரிங் டூல் ஷூட்டுங்கிறது இட் இஸ் அ மோஸ்ட் சப்போர்ட்டட் ஒன். ஐ வில் ஷோ யூ that thing also. இங்க பாருங்க, Eclipse இருக்கா? see Eclipse டபுள் கிளிக் பண்ணிருக்கேன் பாருங்க, Eclipse IDE. ஓகே, இந்த Eclipse IDE வந்து இது ஒரு எடிட்டர். ஓகே, சோ இப்போ இந்த எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு I am going to launch just ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக I will show you. ஓகே, launch. இதுதான் கம்பெனில யூஸ் பண்ணக்கூடிய எடிட்டர்ஸ். ஓகே, இதுல தான் நீங்க கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எடுத்ததுமே இதுல ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு 50% ஆஃப் த கோடிங் இதுவே ஜெனரேட் பண்ணிக்கும். சோ அந்த 50% ஆஃப் த கோடிங் உங்களுக்கு புரியாமையே போயிடும். as a learner you have to practice with notepad or notepad plus plus only. ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? Eclipse. இப்போ இந்த Eclipseல போனீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்ல இருக்கும் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்ளம். நீங்க உங்களோட மினி ப்ராஜெக்ட் தான், ஜாவாவோட மினி ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பின்னாடி இந்த ப்ராப்ளம் பாப்பீங்க. சோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஸ்டார்ட் வித் திஸ் எடிட்டர் ஒன்லி. ஓகே, Eclipseல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ இது அந்த டைம்ல நீங்க இதுல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். அதுவும் இதே ப்ராப்ளத்தை நீங்க நோட்பேட்ல ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு so then only you have to move to Eclipse. அதே ப்ராப்ளத்தை திரும்ப Eclipseலயும் நீங்க ஒர்க் பண்ணணும். இதுக்கான ஷார்ட் கட்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ வில் டீச், நோ ப்ராப்ளம். ஓகே, சோ இது வந்து என்னது? Eclipse எடிட்டர். சோ அடுத்தது பாருங்க, ஸ்ப்ரிங் டூல் ஷூட். இது வந்து பவர்ஃபுல் எடிட்டர் கேட்டகரியில வருது. புரியுதா? இதுதான் கம்பெனில அட் பிரசன்ட் நீங்க ஈவன் Eclipse கூட இப்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இப்ப ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்ததுனால இந்த ஆன் தி டாப் ஆஃப் Eclipse this IDE டெவலப்டு. சரியா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரிப்போர்ட் மினி ப்ராஜெக்ட் சும்மா அப்ளிகேஷன்ஸ் ஒண்ணு
நான் லான்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ உங்களுக்கு. இது டைம் எடுத்துக்கும் கொஞ்சம். இது வந்து டைம் ஸ்பேஸ் அதிகமா 8 GB மினிமம் இருந்தாதான் இந்த அப்ளிகேஷன் இந்த எடிட்டரே ஓப்பன் ஆகும் உங்க சிஸ்டம்ல. ஓகே, ஸோ தட் மச் ஆஃப் மெமரி இட் வில் பி ஆக்குபை. ஓகே, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்க புதுசா லேப்டாப் வாங்கினாலும் மினிமம் 8 GB இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதையும் நான் மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட், சரி, கம்பெனில ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ டைரக்டா நீங்க கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் தான் இது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடான ஃபைல்ஸ்லாம் அதுல இருக்கும், சரிதா? ஸோ இந்த செட்டப்ல இருக்கும், இந்த மாதிரி செட்டப்ல இருக்கும். திஸ் இஸ் வாட் ஸ்ப்ரிங் டூல் ஷூட். ஸோ இந்த தெரியுதா, ஸ்ப்ரிங் டூல் ஷூட் 4 வெர்ஷன். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பவர்ஃபுல் எடிட்டர் கேட்டகரியில வருது. எடிட்டர் கேட்டகரி நான் சொன்னேன், ஸ்ப்ரிங் டூல் ஷூட்ங்கிற எடிட்டர். ஓகே, சேம் லைக் IntelliJ இருக்கும். இது எப்படி பாக்குறீங்களோ இதே மாதிரி தான் IntelliJ இருக்கும். கிளியர்? இஸ் தேர் எனி டவுட் so far? No, sir. Okay, I'm going to close this one. See, so if editor clarity is where to write our Java program, purida? Where to write Java program? Use any one of the editor. As a learner, you have to use Notepad only. நீங்க Notepad-ல தான் யூஸ் பண்ணனும் compulsory. Okay, நீங்க கத்துக்கிற ஸ்டேஜ்ல ஒவ்வொரு சிங்கிள் டாட்டையும் நீங்க வச்சு டைப் பண்ணி வச்சு எரர் கிளியர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா you will be very lucky. Okay, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த எக்லிப்ஸ் போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எக்லிப்ஸே பார்த்துக்கும். அதனால நீங்க அந்த இதெல்லாம் உங்களால கத்துக்க முடியாம போயிடும். அதனால வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நீங்க இதுல ஒர்க் பண்ணி பழகிட்டீங்கன்னா எக்லிப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய கோடிங்க நீங்க லெஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியா பண்ணி கொடுக்கும் இது. ஆனா அதெல்லாம் நீங்களே இங்க டைப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும் இப்போ. ஓகே, மை சஜஷன் அண்ட் ஆல்சோ கம்பல்சரி சஜஷன் கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி டெல்லிங் யூஸ் Notepad only. Okay, so next வந்து intermediate editor we can அடுத்து Notepad++ மூவ் பண்ணிக்கலாம். then we can move with the powerful editor Eclipse and then followed by Eclipse. advanced Java compulsory Eclipse தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி core Javaல மினி ப்ராஜெக்ட்ஸும் Eclipseல தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்புறம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஜாவா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பூட் வந்து இதுல தான் ஸ்ப்ரிங் டூல் ஷூட்ல தான் ஒர்க் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ வேர் டு ரைட் ஜாவா ப்ரோக்ராம் கிளியர். ஹவு டு ரைட்